எல்லாருக்கும் தண்ணி வேணால் வீட்டில் ஃபில்ட்ருக்கு பிடிச்சி குடிச்சுக்கிடுறோம். அதாவது நாங்கள்லாம் சின்ன பிள்ளைல இருக்கிறோன்னா எங்கள் ஊரில் என்ன செய்யாது, நல்ல தண்ணியே கிடையாது. நாங்கள் என்ன செய்வோன்னா 1 கிலோமீட்டர் நடந்து தான் போவோம். குட்டி பிள்ளைங்க எல்லாருமே 6 மணிக்கு எங்கள் ஊரில் பெரியவங்கலேருந்து குட்டி பிள்ளைங்க எல்லாருமே பக்கத்து ஊரில் தான் போய் நல்ல எடுக்க போவோம். அப்படி போகிற வழியில் பார்த்திங்கன்னா நில கேட்டிருக்கோம். அதெல்லாம் பார்த்து சின்ன பிள்ளைங்க என்ஜாய் பண்ணிவிட்டு தண்ணி பிடிக்க போவோம். பெரியவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த செம்பு பானைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அந்த குடத்தை கொண்டுட்டு வருவாங்க. அப்போ கொண்டு வர என்ன செய்வாங்கன்னா அந்த ரோட்டு ஓரத்தில் புளிய மரம் இருக்கும். அந்த புளிய மரத்தில் எப்போதும் என்ன செய்யும்னா இது இருக்கும், புளியம்பழம் கிடக்கும். அது கீழே விழுறத அவங்க பிறக்கிட்டு வருவாங்க. வீட்டில் புளி இருக்கும், ஆனாலும் ஒரு ஹேபிட்டு அந்த மரத்தை பார்த்து புளியை பிறக்கிட்டு வருவாங்க. பிறக்கிட்டு வந்து அங்கே வச்சு என்ன செய்வாங்க, மண்ணையும் அந்த புளியையும் வச்சு விளக்குவாங்க. விளக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பாத்திரம் அப்படியே தங்க கலரில் ஜொலி ஜொலி ஜொலின்னு ஜொலிக்குது. அப்போ அதில் தண்ணி அந்த பாத்திரத்தை கழுவிட்டு அதில் நம்மளே தண்ணி ஃபுல்லாக பிடிச்சிருவாங்க. பிடிச்சுன்னு கொஞ்சம் தண்ணியை எக்ஸ்ட்ரா தூர ஊற்றின தண்ணியை குறைய எடுத்து குடித்து பார்க்கணும். அந்த புளி, அந்த பாத்திர ஸ்மெல்லு, தண்ணியோட டேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அங்கே தண்ணிலாம் உடனே கிடைக்காது. க்யூவில் நின்று சண்டை போட்டு அப்படி தான் பிடிப்பாங்க உட்காந்துட்டு. அதெல்லாம் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவங்க பேசுகிற பேச்சுகள் எல்லாத்தையும் கேட்டு வேடிக்கை பார்த்துட்டு தண்ணி பிடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு ட்ரெயினு, அதுக்கப்புறம் இந்த பாத்திரம் எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும். இப்படி யாராவது தண்ணி பிடிச்சிருக்கீங்களா? செம்பு பானையில் தண்ணி குடிச்சிருக்கீங்களா? அதான் எனக்கு ஹோட்டலில் போய் செம்பில் அந்த தண்ணி வைப்பாங்க. அந்த செம்பு பாத்திரத்தில் தண்ணி வைப்பாங்கள்ல, அதை பார்த்தோன்னே எனக்கு அந்த பழைய நினைவு வரும். இப்படி அந்த டேஸ்ட்டு எல்லாமே நாக்கில் அப்படியே நின்ற மாதிரி இருக்கும். இப்படி யாராவது செம்பு பானையில் தண்ணி குடிச்சிருக்கீங்களா? அப்படி அந்த தண்ணி குடிச்சு பாருங்கள், டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடலுக்கும் ஹெல்த்து, ரொம்ப ஹெல்த்து. நீங்களும் வீட்டில் முடிஞ்ச அளவு அந்த செம்பு பாத்திரம் வச்சு தண்ணியை குடிச்சு பாருங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.